என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே சாந்தி, என்ன சாந்தி, இன்னும் ராஜுனை இறந்தத உன்னால தாங்க முடியலையா? எப்படிங்க முடியும்? நல்ல மனுஷன், மத்தவங்க கஷ்டத்தை தாங்காதவர், குடும்பத்துக்காக ஓடி ஆடி வேலை செஞ்சவர். கொஞ்ச நாள் பழகுன எனக்கு எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து உங்களை தூக்கி வளர்த்தவர். அவரை உங்களால எப்படிங்க மறக்க முடியும்? எங்க குடும்பத்துல ஒருத்தரா எங்க எல்லாரையுமே நல்லபடியா வளர்த்தாரு. ஆனா எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு சாந்தி. அவர் உயிர் பிரியும் போது நீதான அவர் பக்கத்துல இருந்த. அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அபிராமி, நல்லம்மா, ஆர்க்க குடும்பத்தையே அழிக்காதம்மா. ஏன் அப்படி சொன்னாரு? உண்மையா இருக்குமா?
சாக போற நேரத்துல எந்த மனுஷனும் உண்மையை தானே சொல்லுவாங்க. இவ்வளவு மோசமா சொன்னாரு. ஆரம்பத்துல இருந்தே அபிராமி அக்கா என்னை ஆதரிச்சவங்க, என் புருஷனுக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்தவங்க. அவங்களா எப்படி? சரிங்க சார், சீக்கிரம் பண்ண ரெடியா? சரிங்க. ராஜு, என்னாச்சு உனக்கு? இந்த வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் பூஜையா இருந்தாலும் ராஜுதான் முன்னாடி நின்னு ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பாரு. இப்ப அவர் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு. சரிம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அத்தை, என்னம்மா? நம்ம ராஜாண்ண சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட சொல்லிட்டு போக வராங்களாம். நம்ம நாராயணன் தான் சொன்னாரு. சரிம்மா. அவங்க போகும்போது ராஜாண்ண சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துறது நல்லது இல்லையா? ஆமாம்மா, எனக்கு அது தோணவே இல்லையே. ராஜு ரூம்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரிம்மா, நம்ம போய் என்ன இருக்குன்னு பாப்போமே. வாங்க நாராயணன், வா. மாமா மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்காரு. இது கார்த்திக் குழந்தையா இருந்தப்ப எடுத்த படம். இது மதன், கார்த்திக், அனிதா. சாந்தி, இதெல்லாம் ராஜு என்ன சொந்தக்காரங்க கிட்ட கொடுக்கறத விட அவர் ஞாபகார்த்தமா இதெல்லாம் நாமளே வச்சுக்கலாம். ஈம கடங்கள்லாம் உங்க முறைப்படி, உங்க விருப்பப்படி ஒரு குறையும் இல்லாம நடந்துச்சா? நல்லபடியா முடிஞ்சதுங்க. வேற ஒன்றும் பாக்கி இல்லையே? இல்லை, நாங்க வரோம். இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயா, இன்னி வரைக்கும் நானே என்ன ஒரு கல்லஞ்சனாத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் ராஜுவோட இந்த மரணம் என்னை இவ்வளவு தூரம் ஒழுக்குனது எனக்கே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. ராஜு இந்த வீட்டில் இருந்தப்போ நடந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா நினைவுக்கு வந்துட்டே இருக்கு. அதுவும் அவன் மரணத்துக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவம் திரும்ப வேணாம், அது என்னுடைய மறைஞ்சு போட்டும்.
வாழ்க்கையில சில பேரோட பெருமை அருமையெல்லாம் அவங்க இருக்கும்போது தெரியறது இல்ல. ஆமாங்க. அவங்க இறந்த பிறகுதான் தெரியுது. உங்க ராஜா முகமது, எங்க ராஜு எப்பேற்பட்ட அற்புதமான அபூர்வமான பிறவின்னு எனக்கே இப்பதாங்க தெரியுது. அவனுடைய உறவினர்கள் நீங்க இங்க வந்திருக்கும் போது அவனோட உடைமைகள்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நாங்க இந்த வீட்டுல மூல முடுக்கெல்லாம் தேடி பார்த்தோம். எதுவுமே கிடைக்கல. ராஜு தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. அவனுடைய உடைமைகள் இத பாத்தீங்களா? இத்தனோடு தகர பொட்டிக்குள்ள அடக்கம். இத பார்க்கும்போதுதான் என்ன மாதிரி மனுஷங்களோட மனசு எவ்வளவு குறுகலானது, ராஜா முகமதுங்கிற ராஜுவோட மனசு எவ்வளவு விஸ்தாரமானதுங்கிற உண்மை சொரேர்னு எனக்கு உரைக்குது. இந்த உடம்பை இனிமே உங்களுதுயா. இத்தனை வருஷமா தன்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காத எங்களுக்காகவே வாழ்ந்து மடிச்ச அந்த ராஜா முகமதுங்கிற ராஜுவுக்கு காட்டுற நன்றி கடனா அதை கொடுப்பா. 2 லட்சம் ரூபாய்க்கு பேங்க் டிராஃப்ட் வச்சிருக்கேன். தயவு செய்து ஏத்துக்குங்க. ஐயா வேணாங்க ஐயா. நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கடைசியா ராஜமுகத்தை எங்களை பார்க்க வச்சிங்களே, அதுவே நாங்க செஞ்ச பெரிய புண்ணியம் ஐயா. ஐயா ராஜு நாங்க கேட்காதப்பெல்லாம் கூட எம்மூல எங்களுக்கு பணம் அமைச்சிருக்காரு ஐயா. அதனால இந்த பணம் எங்களுக்கு வேணாம் ஐயா. அதுவும் இல்லாம ராஜு ரொம்ப வருஷமா உங்களோடவே இருந்திருக்காரு ஐயா. அதனால அவருடைய இந்த உடைமைகள் எல்லாம் உங்களோடவே இருக்கட்டீங்க. அப்படி சொல்லாதீங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் பேங்க்ல போட்டு தர்ம காரியம் பண்ணுங்க. அதனால இந்த மாதிரி நல்ல மனுஷங்களோட பெருமை புரியும். மத்தவங்களும் அவரோட பெருமையை உணர்வாங்க. ஆமாங்க ஐயா, அம்மா சொல்றபடி வாங்கிக்கங்க. எங்களுக்கும் திருப்தியா இருக்கும். சரிங்க ஐயா. நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் சொல்லும்போது என்னால் வேணான்னு சொல்ல முடியல. நான் வாங்கிக்கிறேன். இந்த பணத்தை எங்க ஜமாத்துல கொடுத்து ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுமா செய்யறேன் ஐயா. நன்றியா. இந்தாங்க. இது ராஜுவோட நினைவா ஏழை குழந்தைகளுக்கு உதவும்படி செய்யறேன் ஐயா. அப்ப நாங்க வரங்க ஐயா. வரங்கம்மா, எல்லாருக்கும் வரங்க. அந்த பெட்டி எடுத்துக்குப்பா. அப்பா வா. யாருப்பா இவங்கெல்லாம்? புதுசா இருக்கு. ராஜு அண்ணாக்கு இவ்ளோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லம்மா, சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ராஜுவோட உண்மையான பேரு ராஜா முகமது. தான் ஒரு முஸ்லீம்ங்கிறத இத்தனை வருஷம் யார்கிட்டையும் அவர் சொல்லவே இல்லை. என்னம்மா அது? நம்ம பூஜை அறையை அலங்காரம் பண்றதுலேருந்து குலதெய்வ அபிஷேகம் வரைக்கும் அவர் தானே முன்னே நடத்துவாரு. ஆமா சுவாதி, ராஜு மிகப்பெரிய தியாகி. வேற மதத்தை சேர்ந்தாவ நம்ம மத சடங்குகளை மனப்பூர்வமா செய்தான் பாரு. இவ்வளவு பெரிய மனசு யாருக்கு வரும்? அழாதம்மா. நான் எதுக்குமே கலங்காதவன். என்னையே ஒருத்தரோட மரணம் இவ்வளவு தூரம் கலக்கிருச்சுன்னா அது ராஜு மேல நான் வச்ச பாசமா இல்ல அவன் என்கிட்ட காட்டின விசுவாசமா எனக்கே புரியலம்மா. ராஜு இந்த குடும்பத்துல பிறக்கலையே தவிர இந்த குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாரு. நம்ம குடும்பத்துல எப்பவுமே எல்லாரும் ஒண்ணு சேர்றது கிடையாது. ஆனா ராஜுவோட சாவு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துருச்சு.
அத்தனை பேரும் பதறி ஓடி வந்தாங்க, மனமுருகி அழுதாங்க. இத பாரு, சுவாதி கூட வந்துட்டா, அனிதா கூட. ஏமா, அனிதா வந்தாளா? அனிதாவை நான் பார்க்கவே இல்லையே. அனிதா வரலையா? இல்லைங்க, நீங்க சொல்றது சரிதான். அனிதா ராஜு சவுக்கு வரல. அனிதா வரலையா? ராஜு அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா? அனிதா வரலையா? அர்ஜுன் வந்தானே. தப்புமா. ஒரு வீட்டுக்கு நல்லதுக்கு போறோமோ இல்லையோ, கெட்டதுக்கு நிச்சயம் போகணும். இது கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கலீங்க. அவ்வளவு கோவம். ஏன்? அன்னைக்கு நீங்க அனிதாவை அடிச்சீங்கல்ல. அப்பா, அனிதாவை அடிச்சீங்களா? ஆமாமா. நீ கொடுத்த புடவைய அவ எரிச்சான்னு தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னப்பா அது? இதுக்கு போய் அவளை அடிக்கலாமா? அப்பா, அவளை கூப்பிட்டு பேசுங்கப்பா. பேசுறேம்மா. ராஜி, அபிராம விட்டு அவளுக்கு போன் பண்ணி கூப்பிட சொல்லு. சரிங்க, நான் எப்படியாவது அவகிட்ட பேசி வர சொல்றேங்க. ஆனா உங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அது உங்க உடம்புக்கே நல்லது இல்லைங்க. நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்க, செய்யறீங்க. அத மத்தவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அன்னைக்கு நீங்க அனிதா கிட்ட நடந்துக்கிட்டது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. சரிம்மா, கோவத்தை குறைச்சுக்கிறேன். முதல்ல சுவாதி உள்ள அழைச்சிருப்போம். என்ன எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கீங்க? செத்து போன ராஜுக்கு மௌன அஞ்சலியா? சி, அவன் திமிர் பிடிச்சவன். அக்காவை பத்தி யாருக்கு கிட்ட வத்தி வைக்க போனோம் தானே அவன். வேக வேகமா போனா, விழுந்தான், படுத்தான், போயிட்டான். அப்படின்னா அக்காவோட எதிரி ஒளிஞ்சிட்டான்னு சொல்லு. டேய், அவனெல்லாம் எதிரின்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்தாத. அப்படின்னா அவ யாரு? அவன் எனக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் தான். ஆனா இப்போ என் பிரச்சனை எல்லாம் அது இல்லை. வேற என்ன நான் சொல்லவா? அந்த ராஜு செத்து போறதுக்கு முன்னாடி அவனை பார்த்து கடைசியா பேசினது சாந்தி. ஒருவேளை ராஜு போற போக்குல சாந்தி கிட்ட உன்னை பத்தி ஏதாவது சொல்லிருப்பானுன்ற சந்தேகம் உனக்கு. யூ ரைட் ரம்யா. அதனால தான் எனக்கு சாந்தி மேல சந்தேகமாவே இருக்கு. ஆனா சந்தேகப்படும்படியா சாந்தி ஒன்னும் நடந்துக்கலையே. இந்த நேரத்துல காட்டிக்குவேலாம் நினைச்சிருக்கலாம், இல்ல என் மேல சந்தேகம் வராம இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, சாந்திக்கு என் மேல கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாவே இருக்கு. அதை மட்டும் நம்பாத. பொம்பளைங்க எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? சும்மா அவகிட்ட பேச்சு கொடுத்து பாரு. என்னதான் இருந்தாலும் ஆரத்தி எடுத்து ஆதரவு கொடுத்தது நீதான். உன்கிட்ட இருந்து அவ மறைக்க மாட்டா. பாக்குறேன், பேசி பாக்குறேன். அவளுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கான்னு ஜாடமாடியா பேசி கண்டுபிடிக்கிறேன். அக்கா, நீ என்ன வேணா பேசிக்கோ, எப்படி வேணா பேசிக்கோ. ஆனா தயவு செய்து மேட்ரை சீக்கிரம் கேதர் பண்ற வேலையை பாரு. அதை மட்டும் நீ மிஸ் பண்ண, நம்ம எல்லாம் டிஸ்மிஸ் தான். புரியுதா? துணி எடுத்து வச்சிருக்கேன், வாஷிங் மிஷின்ல போட்டுரு. சரிம்மா. வாங்கக்கா. எப்போ வந்தீங்க? நான் கவனிக்கவே இல்லையே. பாத்திருந்தாதான் அக்கான்னு அன்பா கூப்பிட்டுருப்பியே. ஏங்கா, இந்த வீட்ல நான் உங்களை அக்கான்னு கூப்பிடாம வேற யாருக்கா அக்கான்னு கூப்பிடுவேன்? ஏங்கா? சாந்தி, சாந்தி. சொல்லுங்கக்கா. சாந்தி, நம்ம ராஜு அண்ணன் இருந்தாருல்ல? ஆமா. அவர் உயிர் பிரியறப்போ நீதான் அவர் பக்கத்துல இருந்த. ஆமாக்கா, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. கொடுமை, பாவம், நல்ல மனுஷன். மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாரோ. அம்மா, அவரு மனசுல இருந்தது ஏதாவது உன்கிட்ட சொன்னாரா? எதை பத்தி? எதை பத்தினா அவர் உன்கிட்ட நிறைய சொன்னாரா? இல்ல,
நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு? இல்லம்மா, அவர் சாகரப்போ ஏதாவது கடைசி விருப்பம் இருந்தா அதை நிறைவேற்ற சொல்லியிருப்பாருல்ல, அதுக்காக தான் கேக்குறேன். ஓ, நீங்க அதை கேட்டீங்களா? அவர் கடைசி விருப்பம் உங்களுக்கு தானே தெரியும். ஏன் அப்படி சொல்ற? நீங்களாம் இந்த குடும்பத்துல ரொம்ப காலமா இருக்கீங்க, அவரோட பழகி இருக்கீங்க. என்னை விட உங்களுக்கு தானே அவரை பத்தி, அவரோட விருப்பத்தை பத்தி எல்லாம் தெரியும். அதான் சொன்னேன். என்னதான் இருந்தாலும் நான் இப்ப வந்தவ தானே. அப்பாடி, என்ன சொல்ற? எங்க கேஸ் தீந்துருமோ, சமையல் நின்னுடுமோன்னு பார்த்தேன். நல்ல வேலை. அதானே? ஆமா ஆமா, அதேதான். கடைசியா ராஜண்ணா ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? பேச்சு புரியல. விஷயம் இல்ல, இதான். என்ன விஷயம்? நீ இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இருந்து எல்லாரையும் வாழவை, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத. இந்த குடும்பத்துக்கு உன்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாருக்கா. இவ பேச்சு விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு. அபிராமி, நல்லம்மா. அபிராமி, ஆர்கே குடும்பத்தையே அழிக்காந்தம்மா. இன்னையிலிருந்து அவ நடவடிக்கைய கவனிமா.